ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்னைக்கு எனக்கு காய்ச்சல் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று காய்ச்சல் அடிச்சிச்சு. அதோட மாத்திரை போட்டேன், சரியாகல. காலையில் ஆஸ்பத்திரி போகணும்னு காலையில் மாமா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க. அதோட வந்து சமைக்க முடியல. காலத்தில் தச்சுமாக்கு 8:30க்குன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிவிடணும் அப்படின்னு சமைக்க முடியல, சோறாக்க முடியல. அதனால தான் காலையில் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சோண்டு சோறாக்கி வச்சுட்டு மாமா சரி மத்தியானம் வளருவான்ட்டு எந்திரிச்சு சோறாக்கிட்டு ரசம் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வச்சுட்டு மாவாட்டிக்கிட்டு இருக்கேன். மாவு முடிஞ்சு, அதனால சரி மாவாட்டுவோம் அப்படின்னு. மாவு இல்லாமல் இருந்தால் யாருக்கும் சாப்பாடு இறங்காதுன்ட்டு சரி இன்னைக்கு அதை செய்வோம் அப்படின்னு இந்த பாருங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மாவு தண்ணிட்டு துணி கிடந்துச்சு, அதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு சரி ஒரு வேலையாக தோணும் அப்படின்னு மாமா சொன்னாங்க. சமைச்சா இல்லைன்னா இப்போ தூங்கு, ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு. அதனால மாமாவுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது. அதனால் சரி நம்மளே செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வயிறு வேறு காந்தது, வேறு என்னன்னு தெரியல, அல்சர் மாதிரி இருக்குது. அதுக்கும் டானிக்கை வாங்கிக்கிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். மாத்திரை காலையில் போடுற மாத்திரை இப்போ தான் கொடுத்தாங்க. அதோட சரி போடுவோம் அப்படின்னு. அதை காலையில் சமைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சாப்பாடு தோசையும் ஊற்றலை, ஒன்றும் பண்ணலை. நல்லா இல்லாமல் இருந்தோம், படுத்துட்டேன். தச்சுமா அதோட ஒரே கவலையாக போச்சு. ஸ்கூலுக்கு அம்மா நேரம் ஆச்சுமா அப்படின்னு. அதோட காலையில் மாமா டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போனாங்க. அதோட சரின்னுட்டு சரி மாவாச்சதோன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம படுத்து கிடந்தால் நம்ம வேலை யார் பார்க்குறது? ஒரு பிள்ளை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆள் இல்லை. அவரும் வேலைக்கு போயிடுவாப்புல. சரி அதே ஒரு வேலையை தோணுவோம் அப்படின்னு வாங்க மாத்திரை போடுவோம். மாத்திரை போடனாலே எனக்கு பயமாக இருக்கும். ஊசி அதை காட்டி பயமாக இருக்கும். என் மகா அதை காட்டி பயப்படுவா, நான் அதை காட்டி பயப்படுவேன். ஊசி போடணும்னா ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மாத்திரை போடுவோம். அதுவும் தச்சுமாக்கு சாப்பாடுனாலையா மாமாவும் ஒரு மாதிரியா போச்சு. படுத்து கிடக்கும். ஏப்பா என்னப்பா செய்யுது அப்படின்னு. நேற்று வேலைக்கு போயிட்டு வந்தாப்புல. அதோட தச்சுமா ஃபோன் பண்ணா, அம்மாவுக்கு முடியலை, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போப்பா, வந்து படுத்து கிடக்கம்மா அப்படின்னு. 5:30க்குன்னா எந்திரிச்சு வேலை ஆத்துருவேல்ல, இன்னைக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும். அதோட சரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு வீட்டில் இருந்தாலும் என்ன செய்கிறது, பொழப்ப பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்க, நான் ஒரு ஊசியை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டேன். அது தூக்கமாக வருது. மாத்திரையும் எனக்கு ஒத்துக்கிறாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரத்துக்கு மாத்திரை போட்டேன்னா 2 நாளைக்கு தூக்கமாக வரும். அதனால் மாத்திரை போடவே பயப்படுவேன். இந்த பாருங்கள் டிப் நிறைய மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி அதையும் போட்டுட்டு இந்த மாவை அள்ளிட்டு துணி நான் துவைச்சி போட்டேன். இதோட செத்த நேரம் தூங்குவோம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கி எந்திரிப்போம் அப்படின்னு. மாத்திரைலாம் பெரிய பெரிய மாத்திரையாக இருக்குது பாருங்கள். மாத்திரை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும். மாத்திரையே போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அதனாலும் சரி மாத்திரையே போட மாட்டேன், பயப்படுவேன். சரி மாத்திரை போட்டு படுப்போம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம படுத்தோம்னா வேலை கடந்து போயிடும். பாவம் பிள்ளைகள்லாம் சாப்பாடுக்கு இன்றைக்கி ஒரு நாள்லேயே தண்ணி போயிடுச்சுங்க. காலையில் ஏதாச்சும் அழுதுருச்சு, அரிமாக இதாகிடுச்சு. ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியாகவே போயிடுச்சு. நான் படுத்து கிடந்தாலும் வீடாப்பில் கிடக்காது. அதனால தான் மாத்திரை வாங்கி ஊசியை போடுவோம் அப்படின்னேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாத்திரையை போடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி பாய்.